கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 38 வருஷமாக நடக்க முடியாமல் மிகுந்த வேதனையோடும் கண்ணீரோடும் உதவியற்ற நிலைமையிலே பரிதாபமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன், யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று சொல்லி அவன் ஏங்கிக் கொண்டிருந்தான். ஆனால் ஒருவரும் அவனுக்கு உதவி செய்யவில்லை. அவனுடைய வாழ்க்கை மிகவும் வேதனையோடு இருந்தது. வேதனையோடு இருந்த மனிதனை இயேசு தேடி போனார். வேதம் சொல்லுகிறது, யோவான் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், இயேசு அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டான். அவனை பார்த்து இயேசு அன்பாக கேட்ட ஒரு கேள்வி, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டவுடனே அவனுடைய இருதயத்தை பார்த்த ஆண்டவர் அவனை உடனடியாக அவனுக்கு சுகத்தை கொடுத்து, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். சந்தோஷமாக எழுந்து படுக்கையை எடுத்துக்கொண்டு போனான். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய விருப்பங்கள் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். அவன் எழுந்து நடக்க வேண்டும் என்று விரும்பினான். அதை ஆண்டவர் செய்தார். இன்றைக்கு அநேக காரியங்களுக்காக நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். என்னுடைய கணவர் எப்பொழுது மாறுவார்? என்னுடைய கடன் பிரச்சனை எப்பொழுது தீரும்? என்னுடைய பிள்ளைகள் சூழ்நிலைகள் எல்லாம் எப்பொழுது மாறும்? இருக்கிற இந்த வாடகை வீட்டிலிருந்து எப்பொழுது ஒரு சொந்த வீட்டுக்கு நான் வரப்போகிறேன்? நீண்ட நாளாக இந்த பலவீனத்தில் இருக்கிறேன், எனக்கு ஒரு சுகம் கிடைக்காதா? இதற்காக நிறைய பணத்தை செலவு பண்ணி கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் மிகவும் சோர்ந்து வேதனையோடு கலங்கின நிலைமையில இருக்கலாம். தேவ பிள்ளையே, இந்த வருமானத்தை வைத்துக்கொண்டு நீ என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய இருதயத்தின் இயக்கங்களை அறிந்தவர். நிச்சயமாக உன்னுடைய மன விருப்பத்தை இயேசு நிறைவேற்றப் போகிறார் என்று விசுவாசத்தோடு இரு. நிச்சயம் நிறைவேற்றி உன்னை உயர்த்துவார். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென்.